வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ TB5000 அப்படிங்கிற ஒரு மாடூல். இது பர்டிகுலராக லித்தியம் அயன் செல்லுக்கும் லித்தியம் பெரோபாஸ்பேட் செல் ரெண்டு செல்லுக்குமே இதை சார்ஜராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஹோல்டர், செல் ஹோல்டர். இது லித்தியம் பெரோபாஸ்பேட் செல் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் திஸ். பாருங்கள், இதுதான் அந்த மாடல். இந்த மாடலுக்கு இன்புட் கொடுத்துருக்கேன். இந்த மாடலுக்கு இன்புட் எங்கே கொடுத்துருக்கேன்னா ஒரு SMPS பவர் சப்ளை, 5 வோல்ட் SMPS பவர் சப்ளை, 5 ஆம்பியர். இந்த 5 வோல்ட் 5 ஆம்பியர், 5 வோல்ட் 10 ஆம்பியர், 5 வோல்ட் உங்களுக்கு 20 ஆம்பியர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. என்ன காரணம் இந்த மாதிரி ஆம்பியர் கூடுதலாக இருக்குன்னா, இந்த ஒரு செல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் வேணும். அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் இந்த ஹோல்டர். பாருங்கள், இந்த ஹோல்டரு. இதில் இந்த ஸ்ப்ரிங் இருக்குது, நெகட்டிவ். இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது. இந்த பாசிட்டிவில் ஒரு கிளிப் இருக்குது, அதுமாதிரி நெகட்டிவில் ஒரு கிளிப் இருக்குது. ஈஸியாக சால்டர் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் செல்லை சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா சார்ஜ் பண்ணும்போது நல்ல கிரிப்பாக ஹோல்டாக இருக்கணும். நிறைய மெத்தட் இருக்குது, நான் பார்த்து எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன், ஒரு ஐலம் சீட்டில் ஒரு மாடல் ப்ளஸ் பேட்டரி கிளிப். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கு இல்லையா, அதுக்காக நடுவில் பிரேக் பண்ணி கொஞ்சம் தள்ளி 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இது ஒரு செல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் தேவை, ஒரு மாடல் ப்ளஸ் இந்த ஹோல்டர். அப்போ 10 செல்லு சார்ஜ் பண்ணணுன்னா இந்த மாதிரி 10 ஹோல்டர் வேணும், 10 உங்களுக்கு இந்த மாடல் வேணும். நீங்கள் லித்தியம் அயன் அப்படின்னா அது மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. அந்த ஹோல்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது எங்கிட்டையும் இருக்குது. பட் இது கொஞ்சம் டிஃபிகல்ட். இது ஆர்டர் பண்ணி தான் தருவிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல எல்லாமே சேல் ஆயிடுச்சு, இப்போ தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த இண்டிகேட் லைட் எரியும். இது க்ரீனாக இருந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லுன்னு அர்த்தம். இந்த மாடல்லே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரண்ட் ரேட்டிங் கூட நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் ரேட்டிங் சஃபிஷியன்ட் லெவல் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு SMPS இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். SMPS ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது 5 வோல்ட் 5 ஆம்பியர். எல்லா அப்ளிகேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போது அந்த மாடல் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த மாடல். இந்த மாடலில் இந்த 2 மேலே இருக்க டாப் இந்த 2 பாயிண்ட் DC இன்புட் 5 வோல்ட்லேருந்து 9 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஒரு 2 ஆம்பியர் டு 5 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துக்கலாம் கரண்ட்டு. இதுதான் அவுட்புட். பேட்டரி கொடுக்க போகிறோம் 3.2 வோல்ட் லித்தியம் பெரோபாஸ்பேட். இதுக்கு நீ கொடுத்துக்கலாம். இது சார்ஜ் ஏறிடும். பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அந்த சார்ஜிங் டைம் கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாம். ஸோ இப்படி தான் மவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் 10 ஆம்பியர் அல்லது 20 ஆம்பியர் இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய ஹோல்டர் நீங்கள் பேரலெல்லாம் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். பவர் சப்ளை ஒரே பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஆம்பியர் உங்களுக்கு டிவைட் ஆகும். இந்த யூனிட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் ஆன்லைனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கப்படும். வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் சர்வீஸ் இன்ஜினியர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அவசியம் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.